நீங்கள் சிறந்த முறையில் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அல்லது மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் சிறந்து விளங்கணும்னு ஆசைப்பட்டாலோ தமிழ் இன்ஸ்டியூட்டை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். நம்ம தமிழ் இன்ஸ்டியூட்டில் இந்தியாவிலே முதல் முறையாக இஎம்ஐ ஆப்ஷனில் மொபைல் சர்வீஸ் கோர்ஸை தேர்ந்தெடுத்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுயதொழில் செய்யவோ சொந்தமாக மொபைல் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கவோ லோன் வசதியும் ஏற்படுத்தி தருகிறோம். நம்ம தமிழ் இன்ஸ்டியூட்டில் மொபைல் சர்வீஸ் கோர்சஸ் முடிச்சு போகிற அனைவருக்குமே மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சார் வணக்கம், என் பேர் சக்தி. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் படிச்சிருக்கேன், ஏதாவது தொழில் செய்யலான்னு ஆசைப்பட்டேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது. எது சார்ந்த இன்ட்ரெஸ்ட்னா மொபைல் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் ஏதாவது முழுசாக தெரிஞ்சுக்கலாமே, இப்படி அதெல்லாம் தொழில் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நான் எங்கே போய் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். யூடியூப்பில் செக் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டியூட்டு தமிழ் இன்ஸ்டியூட் வந்தது. அதில் நிறைய பற்றி பார்த்தேன். அதில் சரி நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தா பக்கத்தில் கண்டாச்சிபுரம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கண்டாச்சிபுரம் ஒரு ஊர், அந்த ஊரில் அந்த இன்ஸ்டியூட் இருக்குதா சொல்லி கேள்விப்பட்டேன். நேரில் போய் பார்த்தேன். ஒரு நாள் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது இன்ஸ்டியூட் பிடிச்சிருந்தது. அங்கே இருக்கிற சில பேர்கிட்ட கேட்டேன், படிக்கிற ஆட்கள்னு கேட்டேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சரி, அப்புறம் நேரம் அவரையே பார்த்து பேசினேன், அந்த இன்ஸ்டியூட்டுடைய ஓனரையே பார்த்து பேசினேன். எனக்கு என்னென்னா அவரை பார்த்து பேசுனதுக்கு கொஞ்சம் பேமெண்ட்டு கட்டி படிக்கணும்னு சொன்னாங்க. அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லை. அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்டேன், இஎம்ஐ ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்தாங்க. இஎம்ஐ ஆப்ஷனில் எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது. ஓகே ஆகிடுச்சு. நேராக இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்தா ஹைடெக் நல்ல குவாலிட்டியான தரமான ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக கற்றுக்கலான்ற விஷயம் எனக்கு பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஜாயின் பண்ணேன். 10 நாள் ஆகிடுச்சு. அந்த 10 நாளில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் எனக்கு அது சார்ந்த விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. அவங்களே ஒரு டீச் பண்ணக்கூடிய அளவுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. லேப் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியல்ஸும் டூல்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. சூப்பர் ஃபெசிலிட்டி. நான் பார்த்ததில் நீங்கள் பார்த்தாவே இந்த லேபுடைய அட்மாஸ்பியர் பார்த்தாவே உங்களுக்கு பிடிச்சிடும். கற்றுக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். கற்றுக் கொடுக்குற நபர் அவ்வளோ சூப்பராக கற்றுறாரு. உங்களுக்கு ஏற்ற மொழியில் உங்களுக்கு மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு கற்றுறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்கு விருப்பப்பட்டால் கற்றுக்க முடியும். நீங்கள் விருப்பப்படுங்க. இங்கே உங்களுக்கு அதிகமாக கற்றுறதுக்கு தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இன்ஸ்டியூட்டில் ஐஎஸ்ஓ தரமான ஒரு இன்ஸ்டியூட். இது கவர்மெண்ட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் லோன் ஏதாவது இது நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா முடிச்ச பிறகு உங்களுக்காக ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் தராங்க. அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் இன்னொரு கடை வைக்கிறதுக்கு ஏதாவது ஓப்பன் பண்ண போகிற தொழில் பண்ண போகிற முடிவு பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு பெருசாக பயன்படும். அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் கடையை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கு லோன் தேவைப்படுனா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் லோன் தருவாங்க. சும்மா தர மாட்டாங்க இல்லைங்களா? சர்டிஃபிகேட் வச்சா லோன் தருவாங்க. அந்த லோன் ஃபெசிலிட்டி கூட இவங்க ஏற்படுத்துகிறாங்க. இது உங்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். இந்திய தரத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இஎம்ஐயில் ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கு. ரெண்டாவது, இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குமா அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் இல்லை, இங்கே இருந்தது. மூணாவது, எளிமையாக தெளிவாக புரிகிற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. 4, இங்கே உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது டவுட்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு கடை வைப்பதற்கான ஏதாவது தேவைனாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, எல்லா வழியும் செய்கிறாங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இதை பயன்படுத்திக்கங்க. நம்ம தமிழ் இன்ஸ்டியூட். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் இங்கே படிக்கிறதுக்கே போதிய அளவுக்கு பணமாக தான் வந்தேன். நான் படித்து முடிச்சுட்டேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மறுபடியும் வேறு கடை ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கும்போது எனக்கு அந்த கடை வைப்பதற்கான முதலீடு தேவை. அந்த அமௌண்ட்டுக்கு நான் எங்கே லோன் வாங்கணும். அந்த லோன் வசதியும் உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு இந்த இன்ஸ்டியூட் இருக்கிறாரு. அதில் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, நீங்கள் சுயதொழில் பண்ண விருப்பம் இருந்தால், ஏதாவது இந்த மாதிரி விஷயத்தில் வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை தவற விடாதீங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலையும் பேக் போனாக இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இது மாதிரி இந்த ஒரு ஃபெசிலிட்டியில் எங்கேயுமே இது மாதிரி கிடைக்காதுன்ற ஒரு ஆப்ஷனே நான் இங்கேருந்து நான் உணர்ந்தேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா பொருளும் செப்பரேட்டாக எல்லாத்துக்கும் இருக்கும். அதை வச்சுட்டு தான் எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒன்று புரியலனாலுமே அடுத்த ஸ்டெப்பு போக மாட்டாங்க. அந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போவாங்க. அது மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லவ்வபுளாக இருக்குது சார். ஏன்னா நான் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி ஒரு மொபைலை எப்படி டிசேபிள் பண்ணுன்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் ஒரு ஐசியை கொடுத்தா கூட நான் நான் எடுத்துகிட்டு புது ஐசியை வைக்கிற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் உண்மை.
அதனால் வந்து இப்போ ஒரு ஐசி எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் சொல்லி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியலனாலுமே திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து புரிய வைப்பாங்க கண்டிப்பாக. அதனால் 100% ஒருத்தன் தான் சொல்லுவேன் நான். இப்போ அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, ஹார்ட்வேர்க்குன்னு ஒருத்தர் வராரு. இப்போ இவங்க 2 பேருமே வந்து நமக்கு டெக்னிக்கலாக வேணும்னா டெக்னிக்கலாக கூட சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை சார் எனக்கு புரியல, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினா தான் எனக்கு புரியும் அப்படின்னா வந்து அவர் நமக்கு எப்படி புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து புரிய வைப்பார். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு நம்ம வரோம்னா நம்ம போய் கஸ்டமர்கிட்ட தான் பேச போகிறோம். நம்ம வேறு எங்கேயுமே போய் எதுவுமே கம்யூனிகேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தான் எனக்கு தெரியுது. அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தடும் நல்லா தான் இருக்குது. இது இன்ஸ்டியூட் வந்து பெஸ்ட்டு தான் சார். மற்ற இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணக்குள்ளே இது பெஸ்ட்டு தான். ஏன்னா இங்கே வந்து சீட்டே வந்து லிமிடெட் சீட்டு தான் இருக்குது. ஒரு ஆளுக்குமே இண்டிவிஜுவலாக தனியாக வந்து ஸ்கோப்பு, ப்ளோயரு, டிசி மிஷினு, சார்டிகன் எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டு தான். எதுவுமே பழைய டெக்னாலஜி கிடையாது. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஒருத்தவங்களும் கற்றுக்கணுன்றதுக்காக இண்டிவிஜுவலாகவே தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே மொத்தம் 20 பேர் உட்காரதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நான் ஸ்பேஸ் வந்து 40 பேர் வரைக்கும் உட்காரலாம். ஆனால் இங்கே வந்து 20 பேருக்கு மட்டும் தனியாக சீட் போட்டு ஒருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் மிஷின் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை, இது தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் இங்கே வந்து ஒவ்வொன்றையுமே பண்ண சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் ஒரு சார்ஜிங் பின்னை மாற்றணுனாலும் நம்மக்கிட்ட போர்டு கையில் கொடுத்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணி காட்டுறாங்க. பண்ணி காட்டிட்டு நம்மள ஒரு வாட்டி பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஒழுங்காக பண்ணலனாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து திருப்பி நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்ம அதுலேயும் ஒழுங்காக பண்ணலனாலும் கூட பக்கத்தில் உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இப்படி சார்ஜிங் இப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா வந்து ப்ராக்டிக்கலாகவும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க கூட இருந்து. நம்ம அதை தப்பு பண்ணணும், இந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணுற வரைக்குமே நம்ம கூட வந்து சப்போர்ட்டிவாக இருந்து நல்லா பண்ணுறாங்க. ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இருக்கேன். நான் வந்து அந்த 4-5 வருஷமாக இருந்தாலும் இங்கே வந்து நான் அந்த 20 நாளில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன்.